அரசாங்கத்திற்கு எதிராக முஜிபுர் சிஐடியில் முறைப்பாடு. வாராந்த மாறப்போகும் எரிபொருள்களின் விலை மே மாதம் முதல் புதிய நடைமுறை அமல். செம்மணி மனித புதைகுழி அகழ்வுக்காக 2,10,00,000 ரூபாய் நிதி. பயணிகளின் தேவைக்கேற்ப மேலதிக பஸ்கள் சேவையில். சுரேஷ் அலைவின் ஒற்றர்கள் பாதுகாப்பு குழு கூட்டங்களில் நுழைந்திருந்ததாக தகவல் கசிவு. தேசிய மின்சார கட்டமைப்புக்கு ஏற்பட போகும் மின்சார இழப்பு சம்பிக்கவின் எச்சரிக்கை. மின் உற்பத்திக்கான எரிபொருள் தாங்கிய கப்பல் நாட்டிற்கு. கோட்டபையை மறைத்து வைத்திருந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அறிக்கை அமைச்சர் ஆனந்த விஜயபால பகிரங்கம். வாழ்க்கை செலவை குறைக்க உடனடி நடவடிக்கை எடுங்கள் சஜித் பிரேமதாச கோரிக்கை. யாழ்ப்பாணத்தில் கைத்துப்பாக்கி மீட்பு பல கோணங்களில் தீவிர விசாரணை. பண்டிகை காலத்தில் விசேட சுற்றி வளைப்புகள் தொடர்கின்றன. பாகிஸ்தானின் 2 போர்க்கப்பல்கள் கொழும்பில் நங்கூரமிடப்பட்டுள்ளன. 10 லட்சம் லொத்தர் பரிசை பெற்று திரும்பியவர் விபத்தில் மரணம். யாழ் தொல்புரத்தில் இளைஞர் அடித்துக் கொலை. சகோதரியை கத்தியால் குத்திவிட்டு கிணற்றில் விழுந்த சகோதரன் முல்லைத்தீவில் துயரம். மத்திய கிழக்கின் முகத்தையே அடியோடு மாற்றிய இஸ்ரேலிய நடவடிக்கை நெதன்யாகு வெளியிட்டுள்ள காணொலி. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்காக கொழும்பிலிருந்து தமது ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்காக இன்றைய தினத்திலும் தேவைக்கேற்ப பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை நேற்று மாலை முதல் குறைவடைந்துள்ளதாக அந்த சபையின் தலைவர் சஞ்சீவ கனகரத்ன தெரிவித்தார். கடந்த சில நாட்களில் வழமையான பஸ் அட்டவணைகளுக்கு மேலதிகமாக 1500 பஸ்கள் கொழும்பிலிருந்து இயக்க தயாராக வைக்கப்பட்டிருந்தன. இன்றைய தினமும் பயணிகளின் வருகையை பொறுத்து தேவையான அளவு பஸ்கள் இயக்கப்படும். நாளை உறவினர் வீடுகளுக்கு செல்லும் மக்களுக்காக பிராந்திய போக்குவரத்து சபைகள் ஊடாக தேவையான பஸ் வசதிகள் செய்து தரப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இன்றும் நாளையும் பயணிகளின் தேவைக்கேற்ப பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்றும் நாளையும் ரயில் சேவைகள் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்று மாலை முதல் கொழும்பிலிருந்து வெளியேறும் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ரயில்வே போக்குவரத்து அதிகாரி அசங்க சமரசிங்க தெரிவித்தார். மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளுக்கு மத்தியிலும் கொழும்பிலிருந்து இயக்கும் அனைத்து கடுகதி ரயில்கள், தபால் ரயில்கள் மற்றும் நகராந்திர கடுகதி ரயில்கள் வழமை போல இயங்கும். பொல்ககவில, கொஸ்கம, அவிசாவளை, புத்தளம் மற்றும் காலியிலிருந்து அத்தியாவசிய பணிகளுக்காக கொழும்புக்கு வருவோருக்காக ரயில்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த ரயில்கள் மீண்டும் கொழும்பிலிருந்து அந்தந்த பகுதிகளுக்கு செல்லவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பண்டிகை காலத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் விசேட சுற்றி வளைப்புகள் மற்றும் சோதனை நடவடிக்கைகள் எதிர்வரும் ஏப்ரல் 30 வரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் 20 முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் நுகர்வோரை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கியமை தொடர்பில் சுமார் 2000 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபையின் தகவல் மற்றும் நுகர்வோர் விவகார பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்தார். பண்டிகை காலத்திற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபை முன்னெடுக்கும் விசேட சுற்றி வளைப்பு வேலை திட்டத்தை ஏப்ரல் 30 வரை செயற்படுத்துகின்றோம். குறிப்பாக விலைப்பட்டியலை காட்சிப்படுத்தாமை, பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்தல், சந்தையில் நுகர்வோரை பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாக்குதல் மற்றும் அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை தடுப்பதற்கான அவசியமான நடவடிக்கைகளை அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். ஏதேனும் நுகர்வோர் சந்தையில் அநீதி அல்லது பிரச்சினைகள் எதிர்கொண்டால் அலுவலக நேரங்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து தகவல்களை வழங்க முடியும். அதற்கமைய அதிகாரிகள் தேவையான தலையீடுகளை மேற்கொள்வார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டார். யாழ் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 2,10,00,000 ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 2 கட்டங்களாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 240 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 239 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் சீரற்ற காலநிலை காரணமாக பிற்போடப்பட்ட நிலையில் இந்த மாதத்தின் இறுதியில் அல்லது எதிர்வரும் மாதத்தின் ஆரம்பத்தில் அந்த பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது. எனினும் அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்படாததால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான நிதிகள் இதுவரை நிர்ணயம் செய்யப்படவில்லை. இவ்வாறான நிலையிலேயே இந்த பணிகளுக்காக 2,10,00,000 ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு ஏப்ரல் மாதம் 21 அன்று மீள விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது. நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் அகழ்வு திகதிகள் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன என்று கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
சுரேசாலை மற்றும் சக்ரான் குழுவினரின் ஒற்றர்கள் பாதுகாப்பு குழு கூட்டங்களில் மேலும் ஒவ்வொரு கிழமைகளில் நடக்கும் பாதுகாப்பு குழு கூட்டங்களிலும் இருந்துள்ளமை நம்பத்தகுந்த வட்டாரங்களில் தெரிய வந்துள்ளது. மேலும் பாதுகாப்பு குழு கூட்டங்களில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் மற்றும் அரசாங்க புலனாய்வு தகவல்கள் கூட சுரேசாலை மற்றும் சக்ரான் குழுவினர் கைகளுக்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தேசிய பாதுகாப்பு கூட உறுதியாக இருக்கவில்லை என இவ்வாறான காரணங்கள் மூலம் தெரிய வருகின்றது. பாதுகாப்பு குழு கூட்டங்களில் ஜனாதிபதி மற்றும் முப்படை பிரதானிகள், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், பிரதமர், போலீஸ் மா அதிபர், வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர், அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி ஆகியோர் பங்கு பெற்றவர். அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் 2018 ஆண்டு செப்டம்பர் தொடக்கம் 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்கும் வரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அன்றைய போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவை பாதுகாப்பு குழு கூட்டங்களுக்கு வர வேண்டாம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தடை விதித்திருந்தார். பிரதி போலீஸ் மா அதிபர் சிசிர மெண்டிஸ் தான் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானியாக செயற்பட்டார். இவர் ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய நண்பர். அரசு புலனாய்வு பிரிவின் அத்தியட்சகராக பிரிகேடியர் பிரிய மாதந்திலகே பதவி வகித்தார். அரசு புலனாய்வு பிரிவில் 35 ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் இருந்தனர். பிரிகேடியர் பிரியந்த மாதந்திலகேவுக்கு அனைத்து புலனாய்வு தகவல்களும் வரும். அவர் அது தொடர்பில் ஆராய்ந்த பின்னரே புலனாய்வு பிரதானிக்கு மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு கொடுக்கப்படும். பிரிகேடியர் பிரியந்த மாதந்திலகே பாதுகாப்பு குழு கூட்டங்களில் எடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் புலனாய்வு தகவல்கள் சுரேசாலை மற்றும் சக்ரான் குழுவினருக்கு வழங்கியுள்ளார். குறிப்பாக குண்டுவெடிப்பு தொடர்பான தகவல்கள் அனைத்தும் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளதாகவே தெரிய வந்துள்ளது. அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்த பிரதி போலீஸ் மா அதிபர் சிசிர மெண்டிஸ் குண்டு தாக்குதல் நடப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்னர் புதுவருட விடுமுறைக்காக சிங்கப்பூர் பயணமானார். அப்போது பதில் புலனாய்வு பிரதானியாக பிரிகேடியர் சிசிர மாதந்திலகே கடமையில் இருந்தார். அச்சந்தர்ப்பத்தில், அதாவது குறித்த கிழமைக்கான பாதுகாப்பு குழு கூட்டம் 2019 ஏப்ரல் 16 நடக்கவில்லை. அதற்கான காரணம் இன்று வரை தெளிவற்றே காணப்படுகிறது. கோட்டாபய ஜனாதிபதியானவுடன் செய்த முதல் வேலையாக மலேசியா தூதுவராலயத்தில் கடமையாற்றிய சுரேசாலைவை இலங்கைக்கு அழைத்து அரசு புலனாய்வு பிரிவுக்கு பிரதானியாக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் சுரேசாலை கோட்டபயவிடம் கதைத்து பிரிகேடியர் சிசிர மாதந்திலகேவை ராணுவ ரகசிய தகவல் மையத்திற்கு அத்தியட்சராக நியமித்தார். இவ்வாறான பதவிகள் நம்பிக்கையானவர்களுக்கு வழங்கப்படும். அதாவது அன்று நல்லாட்சி அரசாங்கத்தில் அரசு புலனாய்வு பிரிவில் இருந்து கொண்டு சுரேசாலைவுக்கு செய்த உதவி அவருக்கு வழங்கப்பட்ட பதவியாகும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சிரேஷ்ட நீதிபதி ஞனத் சில்வா வெளியிட்டுள்ள அறிக்கையை சில காலம் மறைத்து வைத்திருந்தார். அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கவும் குண்டு தாக்குதல் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையை மறைத்தே வைத்திருந்தார் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஹெக்கடுவ போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவே அந்த அறிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கி விசாரணைகளை நடத்துமாறு அறிவித்தார். குறித்த அறிக்கைகளில் உள்ள 37,500 பக்கங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு 10 குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதில் உள்ள சில குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவியல் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டியுள்ளது. அது தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் இணைந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம். இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு பயந்தவர்கள் பல்வேறு பிரதான சூத்திரதாரிகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்றனர். பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையில் அவை பின்னால் செல்ல முடியாது. அத்தோடு போலீஸ் திணைக்களத்திற்கும் இதற்காக விசாரணைகள் நடத்த முடியாது. நாங்கள் நீதியான பக்கச்சார்பற்ற விசாரணைகளை நடத்தியுள்ளோம். அதில் சிலர் நேரடியாகவே தொடர்பு பட்டிருந்தவை தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து சிலரை நாங்கள் கைது செய்துள்ளோம். இதற்கான விசாரணைகள் நடைபெறுகின்றன. விரைவில் இந்த குண்டு தாக்குதலுக்கு உதவி செய்தவர்கள் மற்றும் சூத்திரதாரிகள் யார் என மக்கள் அறிந்து கொள்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள மாதாந்த எரிபொருள் விலை திருத்த முறைமைக்கு பதிலாக உலக சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப வாராந்த விலைகளை மாற்றியமைக்கும் புதிய பொறிமுறையை அறிமுகப்படுத்த அரசு தீர்மானித்துள்ளது. வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் என்று ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்திற்கு அமைச்சரவை ஏற்கனவே அங்கீகாரம் வழங்கியுள்ளதுடன் எதிர்வரும் மே மாதம் 1 முதல் அமலுக்கு வர உள்ளது. புதிய நடைமுறையின்படி உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் குறையும் பட்சத்தில் அதன் நன்மையை வாராந்த அடிப்படையில் மக்களுக்கு வழங்க அரசு எதிர்பார்க்கின்றது. அதேவேளை உலக சந்தையில் விலைகள் அதிகரிக்கும் போது உள்நாட்டிலும் விலைகள் அதற்கேற்ப உயர்த்தப்படும். மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் மற்றும் எண்ணெய் சந்தையில் நிலவும் தளம்பல் நிலைமை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்காக 700 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை விடுவிப்பது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த வியாழக்கிழமை பணியாளர் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டது. எனினும் நலிவடைந்த மக்களுக்கு உதவிகளை வழங்கும் அதேவேளை எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகத்தில் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்யும் வகையில் விலை நிர்ணய முறைமையை சரியாக பின்பற்றுவது கட்டாயம் என சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்துள்ளது. நாட்டின் நிதி அபாயங்களை குறைப்பதற்கும் நிதி ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்கும் எரிபொருள் விலைகளை உலக சந்தையுடன் ஒப்பிட்டு தொடர்ந்து கண்காணிப்பது அவசியம் என சர்வதேச நாணய
நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் பின்னணியிலேயே இந்த அரசு இந்த தீர்மானமிக்க நகர்வை மேற்கொண்டுள்ளது. புதிய முறை நடைமுறைக்கு வரும்போது மாதக்கணக்கில் காத்திருக்காமல் உலக சந்தை மாற்றங்கள் வாராந்தம் இலங்கையின் எரிபொருள் விலைகளில் பிரதிபலிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொருட்களின் விலை உயர்வினால் நாட்டு மக்கள் மிகவும் அல்லல் பட்டுள்ள நிலையில் தாங்கள் தேர்ந்தெடுத்த ஜனாதிபதியும் அரசாங்கமும் இந்த விலைவாசி பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுத் தருவார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். தாங்கவியலாத அளவு மின்சார கட்டணம், எண்ணெய் விலை, எரிபொருட்கள் விலை, எரிவாயு விலை உயர்வு, உணவுப் பொருட்களின் விலை ஏற்றம், ஒரு தட்டுப்பாடு போன்ற நிலைமைகளுக்கு மத்தியில் நாட்டின் உணவு பாதுகாப்புக்கும் கடும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று தெரிவித்தார். ஹம்பாந்தோட்டை, யோதகண்டிய போதி மகாவிகாரை, யோதகண்டிய நாகமகாவிகாரை மற்றும் சிதுல் பப மகுள் மகாவிகாரைகளுக்கு நேற்று மேற்கொண்ட விஜயங்களின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த விலைவாசி அதிகரிப்புக்கு என்ன தீர்வை பெற்றுக் கொடுக்க போறீர்கள் என்று ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடமும் கேள்வி எழுப்புகின்றோம். இந்த தருணத்தில் எரிபொருட்கள், எரிவாயு விலையோடு மின்சார கட்டணங்களையும் குறைத்து, பொருட்களின் விலைகளையும் குறைத்து, உரம் மற்றும் மருந்து பொருட்களின் விலைகளையும் குறைத்து மக்களுக்கு வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியுமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதில் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். தேர்தல் மேடைகளில் வாக்குறுதிகள் பலவற்றை வீராப்பாக பிரஸ்தாபித்து ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தால் இன்னும் இந்த விலைவாசி அதிகரிப்புக்கு கூட தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியாமல் போயுள்ளது என்று அவர் தெரிவித்தார். அரசாங்கம் மக்கள் எதிர்பார்க்கும் பொருட்களின் விலைகளை குறைக்காவிட்டாலும் தமது சீடர்களை பயன்படுத்தி நிலக்கரி மோசடியை திறம்பட செய்துள்ளனர். முதல் நிலக்கரி விடயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றனர். பின்னர் நிலக்கரியின் தரம் குறைவானது உண்மைதான் என்றாலும் இங்கு எந்த முறைகேடும் மோசடியும் நிகழவில்லை என்று தெரிவித்தனர். கணக்காய்வாளரின் அறிக்கை இதனை வெளியிட்டது. 24 மணி நேரமும் இவ்வாறு நாட்டை கேலிக்குட்படுத்துவது ஏன் என்று அரசாங்கத்திடமும் ஜனாதிபதியிடமும் கேட்கின்றோம். இந்த நாட்டில் சிறுவர்கள் முதல் ஒவ்வொரு குடிமகன் வரையிலும் இந்த நிலக்கரி தரம் குறைந்தது என்பதனை அறிந்தே வைத்துள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிலக்கரி மோசடி தொடர்ந்து நிகழ்ந்தாலும் அதை நிறுத்த அரசாங்கம் முயற்சிக்கவில்லை. 75 லட்சம் மின்சார பாவனையாளர்களை பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இந்த நிலக்கரி நஷ்டத்தால் ஏற்பட்ட நட்டத்தை மின்சார பாவனையாளரிடமிருந்து அறவிட மாட்டோம் என்று கூறினாலும் இந்த நிலக்கரி மோசடியால் குறிப்பிட்ட அளவு மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியாமல் போவதால் இந்த குறைந்த மின்சாரத்தை எரிபொருள் நிலையங்களில் உற்பத்தி செய்ய வேண்டி காணப்படுவதனால் இதன் செலவு நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாகவே மக்களாலேயே தாங்க வேண்டி காணப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். நிலக்கரியுடன் ஒப்பிடும்போது டீசல் மின் நிலையங்களில் ஒரு மின் யூனிட் உற்பத்தி செய்ய செல்லும் தொகை அதிகமாகும். ஒருபுறம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இவ்வாறான பொது அறிவிப்பை செய்தாலும் இந்த தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துவதால் ஏற்படும் நஷ்டம் மின்சார பாவனையாளர்கள் மீதே மறைமுகமாக சுமத்தப்பட்டுள்ளது. எனவே நாட்டு மக்கள் அழுத்தத்திற்கும் துன்பத்திற்கும் வருத்தத்திற்கும் உள்ளான இந்த தருணத்தில் அவர்களின் அசௌகரியத்தை குறைக்கும் விதமாக இந்த எரிபொருட்கள், எரிவாயு, மருந்துகள், உரம், மின்சாரம் போன்றவற்றின் விலைகளை குறைக்க வேண்டும் என்றும் இவ்வாறு சென்றால் மக்களுக்கு வாழ முடியாது போகும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களை வாழ வைப்பதே அரசின் பொறுப்பாகும். இதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி தேவையான ஒத்துழைப்புகளை இந்த அரசாங்கத்திற்கு பெற்றுத்தரும். மக்களை வாழ வைக்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் தலைமைத்துவத்தை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி என்றும் முன்வரும் என்று அவர் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட அக்கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளனர். நிலக்கரிக்கான விலைமனு கோரலில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரியே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த விலை மனுவை ஜனாதிபதிக்கு நெருக்கமான ஒருவருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட விதம் தொடர்பான குரல் பதிவொன்று வெளியாகியுள்ளதாக தெரிவித்து இந்த முறைப்பாட்டை அவர் சமர்ப்பித்துள்ளார். இதுகுறித்து பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கையில், ஒரு குரல் பதிவு வெளியாகியுள்ளது. அதை கேட்கும் போது அங்கேயும் ஒரு மோசடி நடந்துள்ளது என்பது புரிகின்றது. ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமான ஒருவருக்கு இந்த டெண்டரை வழங்க வேண்டும் என்பது தொடர்பான கலந்துரையாடல் அந்த குரல் பதிவில் உள்ளது. எனவே அந்த குரல் பதிவு மற்றும் அதில் இடம்பெற்றுள்ள விடயங்கள் குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு கோரி இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம். அந்த குரல் பதிவில் ஜனாதிபதியின் பெயர் மற்றும் அவருக்கு மிக நெருக்கமான தொழிலதிபர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. இதன் மூலம் அங்கேயும் தெளிவான ஒரு மோசடி நடந்துள்ளது என்பது உறுதியாகின்றது என தெரிவித்தார். மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் தாங்கிய கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது. 30,000 மெட்ரிக் டன் பர்னஸ் எண்ணெயுடன் இந்த கப்பல் நாட்டை வந்தடைந்ததாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார் தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் குறித்த கப்பல் நாட்டை வந்தடைந்ததுடன் அதில் உள்ள எரிபொருளை கொலன்னா எண்ணெய் களஞ்சிய முனையத்திற்கு விநியோகிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
தேசிய மின்சார கட்டமைப்புக்கு எதிர்வரும் காலங்களில் 250 ஜிகாவாட் மின்சாரம் இல்லாமல் போகும் அபாயம் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் பாட்டளிச்சமிக்க ரணவக்கு தெரிவித்துள்ளார். ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களில் சுமார் 250 ஜிகாவாட் மணி நேர மின்சாரம் இழப்பு ஏற்படலாம் என குறிப்பிடுகின்றார். நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் தனியார் நிறுவனம் மின் உற்பத்தி நிலைய முகாமைகள் தொடர்பில் வெளியிட்டுள்ள தரவுகளை கொண்டே சம்பிக்க ரணவக்க இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அந்த நிறுவனத்தின் மாதாந்திர புள்ளி விவரங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் தனியார் நிறுவனம் 2024ஆம் ஆண்டின் இலங்கை மின்சார சட்ட எண் 36 கீழ் இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்ட பின்னர் மார்ச் 9, 2026 அன்று நிறுவப்பட்ட ஒரு இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாகும். மின் உற்பத்திக்கு திட்டமிடல், மின் உற்பத்தி நிலையங்களில் பொருளாதார விரைவுபடுத்தல் மற்றும் எதிர்கால உற்பத்தி மற்றும் பரிமாற்ற திறனை திட்டமிடுதல் ஆகியவற்றுக்கு இந்நிறுவனம் பொறுப்பாகும். எப்படி இருந்தாலும் இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற நிலக்கரி பிரச்சினையை மூடி மறைக்க முடியாது என்றும் அவர் கூறினார். யாழ்ப்பாணம் இளவாளை பகுதியில் உள்ள ஒரு வீடொன்றிலிருந்து கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இளவாளை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அங்கிருந்த கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இந்த கைத்துப்பாக்கி எதற்காக அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது, ஏதேனும் பாரிய குற்றச்செயல்களை புரிவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததா அல்லது வேறு நபர்களிடமிருந்து கைமாற்றப்பட்டதா என்பது குறித்து போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த துப்பாக்கி மேலதிக ஆய்வுகளுக்காக போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் தொல்புரத்தில் 2 இளைஞர் குழுக்களுடைய இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்தார். நேற்றிரவு 11 மணியளவில் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. ஒரே கிராமத்தினைச் சேர்ந்த 2 இளைஞர்களுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக முரண்பாடு நிலவி வந்துள்ளது. இந்த நிலையில் அங்குள்ள ஆலயம் ஒன்றை நிர்மாண பணிகளின் போது நேற்று மேலும் 2 இளைஞர்களுடன் வந்த சந்தேக நபர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இச்சம்பவத்தில் காயமடைந்த 27 வயது இளைஞர் சம்பவ இடத்திலேயே பலியானதுடன் காயமடைந்த 2 யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 2 தப்பிச் சென்றுள்ளனர். உயிரிழந்தவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் சந்தேக நபரை இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதிர்ஷ்ட லாபச்சீட்டில் பரிசில் வென்ற பணத்தை பெற்றுக்கொண்டு உந்துருளியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த நபர் ஒருவர் ஹொரணை பொகுணுவிட்ட பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் உயிரிழந்துள்ளார். 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசை வென்றெடுத்ததை அடுத்து அதற்கான காசோலையை பெற்றுக் கொள்வதற்காகவே குறித்த நபர் தனது நண்பருடன் கொழும்புக்கு சென்றுள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் ஹொரணை நோக்கி உந்துருளியில் சென்று கொண்டிருந்த போது பொகுணுவிட்ட பகுதியில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. உந்துருளியை செலுத்திய நண்பருக்கு நித்திரை ஏற்பட்டதன் காரணமாக குறித்த உந்துருளி வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மதகு ஒன்றில் மோதியுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் உந்துருளியில் பின்னால் அமர்ந்து பயணித்த நபர் உயிரிழந்ததுடன் உந்துருளியை செலுத்தியவர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் அம்பலாங்குடை பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய சண்முகம் ஆனந்தன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையாவார். இவர் கடந்த 3 வருடங்களாக கெரியல்ல பகுதியில் உள்ள ரஜமகா விகாரையில் தங்கியிருந்து அன்னதானம் தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஆனந்தனுக்கு சிங்கள மொழியில் எழுத தெரியாத காரணத்தினால் பரிசு தொகையை தனது நண்பரின் பெயரிலேயே அவர் பெற்றுள்ளார். அந்த பணத்துடன் மகிழ்ச்சியாக வீடு திரும்பியிருந்த போது இந்த மரணம் சம்பவித்துள்ளது. ஹொரண திடீர் மரண விசாரணை அதிகாரி சுமேத குணவர்த்தன மேற்கொண்ட விசாரணைகளின்படி மதகில் மோதியதில் தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் மற்றும் உடலின் உட்புற உறுப்புகள் சேதமடைந்தமையே மரணத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கணக்கணி பகுதியில் சகோதரியை கத்தியால் தாக்கிய சகோதரன் கிணற்றில் விழுந்து உயிர் மாய்த்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சகோதரர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது சகோதரன் தனது கிராம சேவையாளரான சகோதரியை கத்தியால் தாக்கியுள்ளார். காயமடைந்த சகோதரி முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பின்னர் தாக்குதலை மேற்கொண்ட சகோதரர் பயத்தின் காரணமாக யாரும் இல்லாத நேரத்தில் குமளமுனையில் உள்ள தனது வீட்டு கிணற்றுக்குள் விழுந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் 2 நாட்களாக காணாமல் போனவரை உறவினர்கள் தேடிய நிலையில் நேற்றைய தினம் வீட்டு கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் 32 வயதுடைய செல்வராசா மயூர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் அவர் மனநலம் பாதிக்கப்படுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முள்ளிவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான 2 போர்க்கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை நேற்று வந்தடைந்துள்ளன. PNS டேமர் மற்றும் PNS ASLAT ஆகிய போர்க்கப்பல்களை இவ்வாறு சிநேகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை கடற்படையினரால் அக்கப்பல்கள் கடற்படை மரபுகளுக்கு அமைய வரவேற்கப்பட்டுள்ளன. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த PNS டெய்மர் கப்பலின் கட்டளை அதிகாரியாக கேப்டன் நியாமத் சயீத் கான் செயற்படுகின்றார். அதேபோல் PNS ASLAT கப்பலின் கட்டளை அதிகாரியாக கேப்டன் நாதிர் மதீன் அப்ரிடி செயற்படுகின்றார். மேலும் இந்த போர்க்கப்பல்கள் இலங்கை கடற்படையுடன் இணைந்து இருதரப்பு கடற்படை பயிற்சியொன்றிலும் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான கடல்சார் முற்றுகையை அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் அதனையும் மீறி ஈரானிய கொடியுடன் கூடிய 3 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து அரபிக் கடலுக்குள் நுழைந்துள்ளதாக மரைன் டிராபிக் தரவுகள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்க நேரப்படி இன்று காலை 10 மணி முதல் முற்றுகையிடுவதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வெளியேறும் அனைத்து கடல்சார் போக்குவரத்திற்கும் எதிராக இந்த தடை அமுல்படுத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. எனினும் இத்தகைய முற்றுகையானது சர்வதேச கடல்சார் சட்டங்களை மீறும் அமையக்கூடும் என BBC ஊடகத்திடம் கருத்து தெரிவித்துள்ள 3 சட்ட வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் ராணுவ ரீதியாக அமல்படுத்தப்படும் இந்த முற்றுகையை தற்போது நடைமுறையில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக அமையாதா என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக குறைந்தது 6 கப்பல்கள் கடந்துள்ளன. போர் நிறுத்தத்திற்கு முந்தைய காலத்தை விட இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் தொடங்குவதற்கு முன்னதாக நாளொன்றுக்கு சுமார் 138 கப்பல்கள் இந்த நீரிணைய வழியாக பயணித்ததாக கூட்டு கடல்சார் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள சூழலில் அமெரிக்காவின் இந்த முற்றுகை அறிவிப்பு பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள இஸ்ரேலிய படைகளை சந்தித்து வருவதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறும் ஒரு குறுகிய காணொலி அவரது சமூக ஊடக கணக்கில் பதிவிடப்பட்டுள்ளது. ஹீப்ரு மொழியில் பேசியவர் ஹிஸ்புல்லா போராளிகளை குறிப்பிட்டு ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்குவதற்கான சமீபத்திய இஸ்ரேலிய நடவடிக்கைகள் லெபனானில் இருந்து வரவிருந்த படையெடுப்பு அச்சுறுத்தலை முறியடித்துள்ளன என்று கூறுகின்றார். ராணுவத்தால் ஏற்கனவே மகத்தான பணி செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறுகின்றார். ஆனால் இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன. நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று உறுதியளிக்கின்றார். லெபனானில் இஸ்ரேலின் நடவடிக்கை அது மத்திய கிழக்கின் முகத்தையே அடியோடு மாற்றிவிட்டது என்பதற்கு சான்றாகும் என்று நெதன்யாகு கூறுகின்றார். இருப்பினும் இந்த நடவடிக்கையில் கொல்லப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை காரணமாக இது பரவலாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் 2000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் மீது தொடர்ந்து குண்டு வீசினால் தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவதாகவும் அமெரிக்காவுடனான தனது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது.